ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கும் தோற்கிறதுக்கும் வெறும் 370 வாக்குகள் தான் வித்தியாசம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு வெற்றியா இல்ல ஆழமான ஒரு பிழவோட அறிகுறியா? வாங்க இன்னைக்கு டேட்டாவை வச்சு தென்காசி தொகுதியா அலசி ஆராய்ந்து மக்களுக்கும் உங்க தலைவர்களுக்கும் நடுவுல இருக்கிற சிக்கலான உறவை நாம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஒவ்வொரு அரசியல் வரைபடத்துக்கு பின்னாடியும் நிஜமான மனுஷங்க இருக்காங்க. விவசாயிகள், அவங்க குடும்பங்கள், அவங்களோட கனவுகள். நாம பார்க்க போற இந்த நம்பர்ஸ் எல்லாம் வெறும் புள்ளி விவரங்கள் கிடையாது. இது அந்த மக்களோட நம்பிக்கைகள், அவங்க தேவைகள், சில சமயம் அவங்க ஏமாற்றங்களோட கதை. சரி, தென்காசியோட அரசியல் களத்தை நம்ம ஒரு தடவியல் நிபுணர் மாதிரி அலசி ஆராய்ஞ்சிடலாம். மொத்தம் 6 பகுதியா இதை பார்க்க போறோம். முதல்ல தென்காசியின் மண்வளம், அதாவது மக்கள், அவங்க நிலம். அப்புறம் களத்திலேருந்து வர சிக்னல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மக்கள் தீர்ப்பு ஏன் இப்படி இருக்குன்னு ஆழமா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு காரணமான 4 முக்கிய சிக்கல்கள் என்னென்ன, அதை சரி செய்ய ஒரு ப்ளூ பிரிண்ட், கடைசியா நம்பிக்கையை எப்படி திரும்பவும் கொண்டு வர்றதுன்னு பேசுவோம். எந்த ஒரு இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் நாம முதல்ல அந்த மண்ணுல இருந்து தான் ஆரம்பிக்கணும் இல்லையா? தென்காசி மக்கள் யாரு, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க சமூக அமைப்பு எப்படிப்பட்டது, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் அங்க இருக்கிற அரசியலே நம்மால புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த சார்ட்ட பாருங்க. தென்காசியோட கதையையே இது சொல்லிரும். 57% மேல கிராமப்புற மக்கள். அப்படின்னா என்ன? இது ஒரு கிராமம் சார்ந்த தொகுதி. இங்க சமூக கணக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 20% மேல தலித் மக்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேவர், நாடார், முஸ்லிம், கிறிஸ்தவ சமூகங்களோட வாக்குகள் தான் ஒவ்வொரு தேர்தலையும் யார் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணுது. இங்க மக்கள் பெரிய பெரிய சித்தாந்தமெல்லாம் பேசல. அவங்க பிரச்சனை ரொம்பவே அடிப்படையானது. தண்ணி, ரோடு, வேலை, அவ்வளவுதான். இந்த 3 வார்த்தை தான் தென்காசியோட அரசியலையே தீர்மானிக்குது. தண்ணி வராத பைப்பும், உடைஞ்சு போன ரோடும், வேலை தேடி அலையிற இளைஞர்களோட முகமும் தான் அங்க இருக்கிற நிஜமான கள நிலவரம். சரி, மக்களோட மனநிலை ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ அவங்க ஓட்டு மூலமா என்ன சிக்னல் கொடுத்திருக்காங்கன்னு இந்த டேட்டாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்பர்ஸ் பொய் சொல்லாது இல்லையா? 370, வெறும் 370 ஓட்டு. இதுதான் 2021 எலெக்ஷன்ல வின்னிங் மார்ஜின். இத ஒரு வெற்றினே சொல்ல முடியாது. இதுலேருந்து என்ன தெரியுது? தொகுதி 2ஆ பிரிஞ்சு கிடக்கு. இது ஒரு வெற்றியே இல்ல, இது ஒரு அரசியல் தேக்க நிலை. இன்னொரு ஆபாயகரமான சிக்னல் இது. 2016ல இருந்து 2021க்குள்ள ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 4% குறைஞ்சிருக்கு. ஏன்? யோசிச்சு பாருங்க. நம்ம ஓட்டு போட்டா என்ன, போடாட்டி என்ன, எதுவும் மாறப்போறதில்லன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இது சும்மா ஒரு அக்கறை இல்லாம இருக்கிறதல்ல. இது நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போறதுக்கான அடையாளம். இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தண்ணிக்காக 864 கோடி, ரோடுக்கு 1055 கோடின்னு அரசாங்கம் ஃபண்ட் ஒதுக்குது. ஆனா இன்னொரு பக்கம் கிரவுண்ட்ல மக்களுக்கு அதே பிரச்சனை தான். அப்போ அறிவிப்புக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய கேப் இருக்கு பாருங்க. இந்த அறிவிப்புக்கும் நிஜத்துக்கும் இருக்கிற கேப் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. ஒரு ஜனநாயகத்துல தலைவர்களோட கடமை என்ன? பாருங்க, நம்ம அரசியலமைப்பு சட்டமே தனிமனித கண்ணியத்துக்கு தான் முதலிடம் கொடுக்குது. அதோட அர்த்தம் என்னன்னா, பொதுவெளியில பேசும்போது மக்களுக்கு உண்மைய சொல்லணும், அவங்கள தப்பா வழிநடத்தக்கூடாது. இதுதான் ஒரு ஆரோக்கியமான பொது உரையாடலுக்கு அடித்தளம். டேட்டா நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிருச்சு. இப்போ ஏன் இப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம இங்கே யாரையும் தனிப்பட்ட முறையில விமர்சிக்கல. ஆனா இந்த மாதிரி ஒரு பலவீனமான மக்கள் தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் பிரச்சனைகளை புரிஞ்சுக்க போறோம். இப்போ இருக்கிற எம்எல்ஏவோட நிலைய ஒரு தராசுல வச்சு பாப்போமா? ஒரு தட்டுல அவர் ஆளும் கூட்டணியில இருக்கார். இது ஒரு பெரிய பிளஸ். ஃபண்ட்ஸ், ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும். ஆனா இன்னொரு தட்டுல ஜனங்களோட அடிப்படை பிரச்சனைகள், நிறைவேறாத வாக்குறுதிகள், அப்புறம் அந்த 370 ஓட்டு வித்தியாசம், இது அவரோட நிலைய ரொம்பவே பலவீனமாக்குது. இந்த டேபிள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை சொல்லுது. 2016, 2021 2 எலெக்ஷன்லயுமே வின்னிங் மார்ஜின் மாறவே இல்ல. கிட்டத்தட்ட 0.2% தான். இது ஏதோ தற்செயலா நடக்கல. அதே சமயம் இன்னொரு விஷயத்த கவனிங்க. நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு வங்கி 7%க்கு மேல வளர்ந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? மக்கள் புது ஆப்ஷன்ஸ தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய கூட்டணிகள் மேல அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. இந்த அரசியல் கணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தென்காசியில இதைவிட ஆழமான ஒரு சமூக பிரச்சனை இருக்கு. சமீபத்துல ஒரு தலித் சமையலர் மேல நடந்த தாக்குதல் மாதிரியான சம்பவங்கள் ஒரு அடிப்படையான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. இந்த சிஸ்டம் எல்லாரையும் சமமா பாதுகாக்குதா? இது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்ல, இது சமூக நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, இப்ப நாம பார்த்த எல்லா பிரச்சனைகளையும் 4 முக்கியமான தலைப்புல சுருக்கமா பார்க்கலாம்.
இதுதான் தென்காசியில வாக்காளர்களோட கோவத்துக்கும் இந்த அரசியல் தேக்கத்துக்கும் உண்மையான காரணங்கள். இது தென்காசியோட 4 முக்கியமான வழிப்புள்ளிகள். முதல்ல வளர்ச்சி கேப். ஜல்ஜீவன் திட்டத்துல பைப் போட்டும் 15-20 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது. 2வது வேலைவாய்ப்பின்மை. 14.5 லட்சம் வேலைவாய்ப்புன்னு வாக்குறுதி, ஆனா உருவானது வெறும் 46,000 தான். 3வது நலத்திட்டங்கள் மேல மக்களுக்கு ஒரு சலிப்பு வந்துருச்சு. ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறாங்க, ஆனா அது சரியா வந்து சேர மாட்டேங்குது. 4வது சட்டம் ஒழுங்கு. ஜாதி ரீதியான வன்முறையாலையும் நீதி கிடைக்க தாமதமாகறதாலையும் மக்களுக்கு பயம் இருக்கு. சரி, பிரச்சனைகளை பத்தி பேசியாச்சு. இப்போ சொல்யூஷன்ஸ பத்தி பேசலாம். இந்த அரசியல் தேக்க நிலைய உடைச்சு தென்காசிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு புதிய ஆளுமைக்கான ப்ளூ பிரிண்ட் இது. இந்த சவாலை ஜெயிக்க நாம சித்திரமுக கோட்பாடுங்கிற ஒரு 4 அம்ச ஸ்ட்ராட்டஜியை முன்வைக்கிறோம். 1. சிவன் மாதிரி ஆட்கள் இல்ல பிரச்சனைகளை தாக்குறது. தண்ணி, வேலை, பாதுகாப்புல இருக்கிற தோல்விகளை ஃபேக்ஸோட சுட்டி காட்டணும். 2. விஷ்ணு மாதிரி நிலையான எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு ஆட்சியை கொடுப்போன்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். 3. பிரம்மா மாதிரி இளைஞர்களுக்கு ஸ்கில் சென்டர், விவசாயத்துல புது டெக்னாலஜின்னு புதுமையான தீர்வுகளை கொண்டு வரணும். 4. துர்கா மாதிரி பாதிக்கப்படக்கூடியவங்களை பாதுகாக்கிற கவசம். ஜாதி பாலினவன் முறைக்கு 0 டாலரன்ஸ். ஸ்ட்ராட்டஜினா சும்மா வார்த்தையா இருக்கக்கூடாது, அதோட ஆக்ஷன் பிளானா மாறணும். இத பாருங்க, இது ஒரு வளர்ச்சி உறுதிமொழி பத்திரம், ஒரு கவர்னன்ஸ் கான்ட்ராக்ட் மாதிரி. குடிநீர் திட்டத்துக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு நாள் ஆகும், ரோடுக்கு எவ்வளவு, ஸ்கில் சென்டருக்கு எவ்வளோன்னு எல்லாத்துக்கும் தெளிவான கணக்கு இருக்கு. இது வெறும் வாக்குறுதி இல்ல, மக்களுக்கு கொடுக்கிற ஒரு பொறுப்பு கூறல் ஒப்பந்தம். இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்துறப்போ அரசாங்கம் மக்களோட டேட்டாவை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இங்கதான் ஆளுமையோட இன்னொரு பக்கம் வருது, பிரைவசி. ஒரு குடிமகனோட பிரைவசிக்கு மதிப்பு கொடுக்கறது அவங்களோட கண்ணியத்துக்கு மதிப்பு கொடுக்கற மாதிரி. அவங்க சம்மதம் இல்லாம அவங்க டேட்டாவை எடுக்கிறது தப்பு. இதுதான் சம்மதம். நம்ம நாட்டோட புது டேட்டா பாதுகாப்பு சட்டமும் இததான் சொல்லுது. சரி, இவ்ளோ பகுப்பாய்வு செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட இறுதி ஆலோசனைக்கு வரலாம். இனி என்னதான் வழி? இந்த டேட்டா எல்லாம் ஒரே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. இப்போ இருக்கிற நிலைமையில சிட்டிங் எம்எல்ஏ திரும்ப ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. வெற்றிக்கான வழி மக்களை பிரிக்கிறதுல இல்ல, யாரு வேலை வாய்ப்புக்கும் உள்கட்டமைப்புக்கும் ஒரு நம்பகமான திட்டத்தை கொடுத்து அதிருப்தியில இருக்கிற ஸ்விங் வோட்டர்ஸ ஒன்னு சேர்க்கறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. அப்போ எந்த ஒரு தலைவருக்கும் முன்னாடி இருக்கிற கடைசி சவால் இதுதான். நீங்க கொடுக்கிற வாக்குறுதிகளை எப்படி மக்களோட ஒரு உண்மையான பார்ட்னர்ஷிப்பா மாத்துவீங்க? இதுதான் உண்மையான தலைமைக்கான சோதனை. நீங்க மக்களை மையமா வச்சு ஒரு தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. இல்லனா 08042041602 நம்பருக்கு கால் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.